கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேத வசனம் யோசுவா 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயிலிருந்து சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சொந்தமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. இந்த வசனம் கர்த்தர் யோசுவாவை கொண்டு வழிநடத்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா நடத்தி போறாரு. தேசத்தை ஃபுல்லா பிடிக்கிறாங்க. எல்லா ராஜாக்களும் கர்த்தர் சொன்னபடி யுத்தம் பண்றாங்க, ஜெயம் எடுக்கிறாங்க. ஒரே யுத்தங்கள் பல நாட்களாக யுத்தம் நடக்குது. யுத்தம் முடிஞ்ச உடனே தேசத்தை பங்கிட்டாங்க. தேசம் யுத்தம் முடிந்ததுனால் தேசம் அமைதியாக இருந்ததுன்னு சொல்லுது. தேசம் அமைதியாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில அநேக யுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். பாவத்தை ஜெயம் எடுக்க யுத்தமா இருக்கலாம், இல்லை சில ஆசிரியர்கள் சொந்த யுத்தமா இருக்கலாம், வியாதி, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் நடந்து பிசாசுக்கு எதிராக போராட்டம் இருக்கலாம். எந்த போராட்டமா இருந்தாலும், எந்த யுத்தமா இருந்தாலும் கர்த்தர் சொன்னபடி நம்ம வாழ்கிறோமா, கர்த்தர் சொன்னபடி அந்த யுத்தம் பண்றோமா அப்படின்னு அந்த இதுக்கு மட்டும் நம்ம செஞ்சுட்டு யுத்தம் இருப்போமானால் கண்டிப்பாக அந்த யுத்தம் ஜெயம் எடுப்போம். யுத்தம் ஓயும், ஒரு அமைதியான காலம் நமக்கு கிடைக்கும். அது பூமியிலும் கத்த கொடுப்பார், பல ராஜ்யத்தையும் கொடுப்பார். ஆனால் இன்னும் நம்ம வாழ்க்கையில உள்ள குறைகளை சீர்படுத்துவோம். தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.